Hello, welcome to Tea Bites. இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா எஸ் ராக்காயோட டீசர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதில் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. ஒரு 3 days ஆயிடுச்சு. என்னோட கமெண்டில் அந்த ஒரு தம்பி, அவர் பேர் முகமது சம்திங் என்னமோ, அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார் ரியாக்ட் பண்ணுங்கக்கான்னு. நானும் கொஞ்சம் வேலைன்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ டிலே பண்ணாமல் இப்போ ரியாக்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசுவோம். கோ எஸ், அதுதான் ராக்காயோட டீசர். நயன்தாரா பர்த்டே அன்றைக்கி இது ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அன்றைக்கி ரியாக்ட் பண்ண முடியல, அதனால தான் இன்றைக்கி ரியாக்ட் பண்ணேன். இதோட படத்தோட டைரக்டர் பார்த்திங்கன்னா செந்தில் நல்லசாமி அண்ட் மியூசிக் பை கோவிந்த் வசந்தா. எனக்கு தெரியல அவர் புது மியூசிக் டைரக்டராக இல்லை எதுக்கு முன்னு தெரியல வராது. அண்ட் ப்ரொடக்ஷன் ட்ரம் ஸ்டிக் ப்ரொடக்ஷன் அண்ட் மூவி வேர்ல்ட் ஸ்டுடியோஸ்னு போட்டிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இது மட்டும் தான் தெரியுது. நயன்தாரான்றது அவங்க இருந்தால் மற்றது எல்லாமே கணக்காக நடக்கும், அந்த மாதிரின்றது ஒன்று. இன்னொன்று, அவங்க லேடி சூப்பர் ஸ்டார், அவங்க எது பண்ணாலுமே கணக்காக பண்ணுவாங்க, அவங்க தெரிஞ்சு பண்ணுவாங்க. எதையுமே நம்மளோட நம்மளோட ஆக்டர் பண்ணுற மாதிரி நம்ம ஆக்ட்ரஸும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இது ஃப்ளாப் ஆகும்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தில் போய் கால் நுழைக்கிற ஆள் நம்ம நயன்தாரா கிடையாது. அதே மாதிரி இந்த ராக்காயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம் வரும்ன்றதுல நமக்கு டவுட்டே கிடையாது. டீசர் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் எனக்கு மட்டும்தான் தோணுச்சு, என்னன்னு தெரில, அவங்க கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா அது நல்லா இருக்கு பார்க்க. அதை தாண்டி பார்க்கக்குள்ள மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டீசரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மேபி நான் நினைக்கிறேன் கோவிந்த் இதில் ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் விஷுவலைசேஷனும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த டீசர் பார்க்கக்குள்ளே இது ஒரு மாதிரியான ஒரு மூமெண்ட் அந்த
அந்த கிராமத்துலேருந்து அவங்கள அகெயின்ஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, இது நம்ம டீசர் பார்க்கக்குள்ள நம்ம ஒரு மைண்டுக்கு வரும் இல்லையா, அதுதான். ஸோ அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். படத்தோட அப்டேட்ஸ் வர காலங்களில் கண்டிப்பாக நான் சேனலில் போடுறேன். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் ராக்காயை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ரிலேஷன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை.